அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். டிஎன்பிசியினுடைய குரூப் 2 2Aக்கான மாரத்தான் செஷனில் நாம் இருக்கிறோம். ஸோ அப்படி பொது தமிழில் யூனிட் 7 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப பயப்பட வேண்டியது இருக்காது. எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி படித்தா போதும் அப்படின்னு டிஎன்பிசி சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் 2 அல்லது 3 கேள்விகள் வெளியிருந்தும் வரலாம். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி எஸ்சிஆர்டி ப்ளஸ் வெளி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ண மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இந்த பதிவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு தேவனைய பாவாணர் கொடுத்துருக்குறாங்க, பெருஞ்சித்திரனார் கொடுத்துருக்குறாங்க, ஜியு போப் கொடுத்துருக்காங்க. இது போக 4வதாக ரொம்ப முக்கியமான வீரமாமுனிவர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நபர்களை பற்றி இந்த பதிவில் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேவனைய பாவாணர். அப்போ தேவனைய பாவாணர் இவரை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இவர் ஊர் சங்கரன் கோவில், சரிங்களா. ஸோ பெற்றோர் ஞானமுத்து மற்றும் பரிபூரணம். அப்போ இவருடைய காலகட்டம் February 7 1902 பிறந்து ஜனவரி 15 1981 வரை வாழ்ந்திருக்கிறார், சரிங்களா. இவர் இயற்றிய நூல்கள் ரொம்ப முக்கியம். உயர் தனி செம்மொழி, தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே விண், அப்புறம் பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், அதுக்கப்புறம் சொல் ஆராய்ச்சி கட்டுரைகள், அதுக்கப்புறம் திருக்குறள் மரபுரை முதலிய 43 நூல்களை படைத்துள்ளவர் தேவனைய பாவாணர் அவர்கள், சரிங்களா. இவருக்கு சிறப்பு பெயர்கள் மட்டும் பாருங்கள்: பாவலர், செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர், மொழி ஞாயிறு, தனித்தமிழ் ஊற்று, இலக்கிய பெட்டகம், இலக்கணச் செம்மல், தமிழ் மானம் காத்தவர் அப்படின்னு 174 சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்குங்க. இந்த 174ன்றது ஒரு பிவைக்கும் கூட. அப்போது 174 சிறப்பு பெயர்களை உடைய தமிழ் அறிஞர் தேவனைய பாவாணர். அந்த 174 இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தமிழ் பானம் காத்தவர், மொழி ஞாயிறு, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். சரி இவரோடது சிறப்புகள் அங்கே தானே கண்டென்ட்டே இருக்கு, அதைத்தான் பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த திராவிட மொழிகள் இருக்குது இல்லையா, இந்த திராவிட மொழிகள் அப்படின்னா எதை சொல்கிறோன்னா, தென்னிந்தியாவில் பேசக்கூடிய பிரதான மொழிகள். அப்போது தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் இதெல்லாமே திராவிட மொழிகள் தான். இந்த திராவிட மொழிகள் எல்லாவற்றிற்கும் தாய்மொழி தமிழ் அப்படின்னு சொன்னவர் இந்த தேவனைய பாவாணர். அப்போ எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது சார் அப்படின்னா, 1856 வருஷம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு ஒரு புக்கு வெளியிடப்படுகிறது. அப்போ இருக்கக்கூடிய எல்லா திராவிட மொழிகளையும் கம்பேர் பண்ணி அந்த புக்கை வெளியிட்டது யார் அப்படின்னா, ஒரு வெள்ளைக்காரர். யார் அவர் தான் ராபர்ட் கால்டுவெல். ஸோ அப்போது அவர் அப்போவே சொல்லிட்டாரு. ஆனால் அவர் எல்லா திராவிட மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் தொடர்பு இருக்குது, அப்போ தமிழ் மொழி சார்ந்து தான் எல்லா திராவிட மொழியும் இயங்குதுன்னு சொன்னார். ஆனால் இவர் தான் ஆராய்ச்சி பண்ணி எல்லா திராவிட மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ் மொழி, இருக்கடே பழமையானது அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார், சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், தமிழை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொன்னவர் தேவனைய பாவாணர். அப்போது சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்தினுடைய இயக்குனராக மே மாதம் 8 1974 முதல் பணியாற்றியிருக்காரு, சரிங்களா. இது ஒரு பிவைக்யூ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க. சரி அடுத்து பாருங்கள், இதுவும் ஒரு பிவைக்யூ. எனக்கு வறுமை உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொன்னவர் தேவனைய பாவாணர், சரிங்களா. எஸ், ஜனவரி 5 1981 மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற தலைப்பில், சரிங்களா, இந்த புக்கு முக்கியம். இந்த தலைப்பில் கிட்டத்தட்ட சொற்பொழிவாற்றியவர் தேவனைய பாவாணர். இதுவும் ஒரு பிவைக்யூ கொஸ்டின். ஸோ அடுத்ததாக 1965 தமிழ்நாட்டில் மொழி சிக்கலும் அதன் காரண தீர்வும் என்ற ஆங்கில நூலை எழுதினாராம், சரிங்களா. இதுதான் புக்கோட பேர், தமிழ்நாட்டில் மொழி சிக்கலும் அதனின் காரண தீர்வும் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் 1968 உலக தமிழ் கழகம் அப்படின்ற தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்,
உலக தமிழ் கழகம் அப்படின்ற தனித்தமிழ் இயக்கம். சரிங்களா? ரைட். அதென்ன சார் உலக தமிழ் கழகம் அப்படின்ற தனித்தமிழ் இயக்கம்? அதாவது தமிழ் மொழியில் மட்டும் பேச வேண்டும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் தனித்தமிழ் இயக்கம். அப்போ நம்ம ஜிஎஸ்லாம் படிக்கிறப்ப தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் மறைமலை அடிகளை தான் சொல்லணும். சரிங்களா? ஆமாம். அப்போ தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தவர் மறைமலை அடிகள். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, அதே தனித்தமிழ் இயக்கம் மாதிரியே தமிழ் மொழியில் மட்டும் பேசணும் அப்படின்றதுக்கு உலக தமிழ் கழகம் அப்படின்றத தொடங்கியவர் தேவனைய பாவாணர். சரிங்களா? இந்த தேவனைய பாவாணர் தான் மன்னிப்பு அப்படின்றது தமிழே கிடையாதுங்க, அது ஒரு உருது சொல். சரிங்களா? அதுக்கு பொறுத்து கொள்க அப்படின்றது தான் சரியான தமிழாக்கம் அப்படின்னு சொன்னவர் தேவனைய பாவாணர். சரிங்களா? ஸோ இன்னும் இவரை பற்றி என்னென்ன சிறப்புகள் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமான புக் எழுதியிருக்கார். ஸோ ஜஸ்ட் ஒரு தடவையாவது ரீட் பண்ணிக்கணும். வருஷம் தரலனாலும் புத்தகத்தை மட்டுமாவது ரீட் பண்ணிக்கணும். பாருங்கள் என்னென்ன படைப்புகள் அப்படின்னு: இயற்றமிழ் இலக்கணம், ஒப்பியல் மொழிநூல், முதல் தாய்மொழி, கட்டுரை வரைவியல் அப்படின்ற ஒரு உரைநடை இலக்கணம். சரிங்களா? உயர்தர கட்டுரை இலக்கணம், பழந்தமிழாட்சி, திராவிட தாய், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், தமிழர் திருமணம், தமிழ்நாட்டு விளையாட்டுகள், இசை தமிழ் கலம்பகம் முதல் பாகம், த பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் தி வேர்ல்டு, ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் முக்கியம். பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும், தமிழ் வரலாறு, தமிழர் வரலாறு, வடமொழி வரலாறு, இன்னிசை கோவை, தமிழ் கடன் கொண்டு தலைக்குமா. அதாவது எப்படி கேட்டிருக்காரு பாருங்க, கேள்வி மாதிரி. தமிழ் கடன் கொண்டு தலைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அதனால் மற்ற எந்த மொழி சொற்களையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது, தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. வண்ணனை மொழி நூலின் வலுவியல், வேர்ச்சொல் கட்டுரைகள், திருக்குறள் தமிழ் மரபுரை, தமிழர் மதம், மண்ணில் விண் அல்லது வள்ளுவர் கூட்டுடைமை. நல்லா எழுதியிருக்காருல்ல, மண்ணில் விண் அல்லது வள்ளுவர் கூட்டுடைமை, தமிழ் இலக்கிய வரலாறு. சரிங்களா? எஸ். இது போக இவர் எழுதுனதில் ஒரு சில முக்கியமான விஷயங்களே சேர்த்து கொடுத்துருக்காங்க. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் ராபர்ட் கால்டுவெல். சரிங்களா? தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். தமிழை தலைக்கச் செய்த செம்மல், தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் மறைமலை அடிகள். தமிழை ஆளென வளர்ந்து மாண்புறச் செய்தவர் தேவனைய பாவாணர். ஸோ இவங்களோட கம்பேர் பண்ணி தேவனைய பாவாணருடைய பங்களிப்பு என்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? எஸ். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அப்போது இலக்கியம் சார்ந்தும் சரி, அதே மாதிரி வரலாறு ரீதியாக தமிழர் மதம், தமிழர் வரலாறு, வடமொழி வரலாறு, சரிங்களா, இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு தேவனைய பாவாணர்னு போட்டுடலாம். 174 சிறப்பு பெயர்களை உடையவர் தேவனைய பாவாணர். சரிங்களா? ஸோ வேறு இன்னும் என்னென்ன சார் அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது? இதை தவிர வேறு ஒன்றும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதே இல்லை இல்லையா? ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையும் ரீட் பண்ணியாச்சு. ஸ்கூல் புக்கையும் தாண்டி இதை தவிர கேட்க ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ தைரியமாக போகலாம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தமிழ் அறிஞர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரிங்களா? ஸோ இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனார் சமுத்திரம், சேலத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரம் அப்படின்ற ஊரில் துரைசாமி குஞ்சம்மாள் அப்படின்றவங்களுக்கு மகளாக பிறந்திருக்கிறாங்க. 1933ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி பிறந்தவர். ஜூன் 11ஆம் தேதி 1995 மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ இவரது சிறப்பு பெயர் பாவலரேறு அப்படின்னு சொல்கிறோம். அது என்னையா பாவலரேறு? பாவலர்னா புலவர் அப்படின்னு அர்த்தம், ஏறுனா ஆண் சிங்கம் அப்படின்னு அர்த்தம். அப்போது புலவர்களுக்கு ஆண் சிங்கம் போன்றவர் அப்படின்றது அந்த பெருஞ்சித்திரனார். சரி சார், பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் என்னென்ன? கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளிப்பறவைகள், நூறாசிரியம், என் சுவை என்பது, கற்பனை ஊற்று, உலகியல் நூறு, மகபுக்குவஞ்சி, அருபருவ திருக்கூத்து, இதெல்லாமே இவர் இயற்றிய நூல்கள். இவர் இயற்றிய இதழ்கள் என்னென்ன? தென்மொழி, சரிங்களா, எஸ், தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இது மூன்றுமே இவர் இயற்றிய, இவர் உருவாக்கிய இதழ்கள். சார் பல தடவை இதை பிவிக்யூவில் கேட்டிருக்கிறாங்க சார்.
சரிங்களா? எஸ், இதில் தென்மொழி அப்படின்றது தனித்தமிழ் இலக்கிய ஏடு. சரிங்களா? தமிழ் சிட்டு அப்படின்றது சிறுவருக்கான இதழ், தமிழ் நிலம் அப்படின்றது ஒரு இதழ். அப்போ மீடியாலையும் இருந்திருக்கிறார், தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படின்றதெல்லாம். இதில் தென்மொழின்றது தனித்தமிழ் இலக்கியம், தமிழ் சிட்டு குழந்தைகளுக்கான ஒன்று. சரிங்களா? இவரது சிறப்புகள் என்னென்ன? பாரதிதாசனுடைய தலைமை மாணாக்கராக இருந்தவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரிங்களா? அப்போது தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் போன்ற இதழ்களின் மூலம் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை ஏற்படுத்தியவர். ஸோ இதை மட்டுமே கேட்கலாம். உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை ஏற்படுத்தியவர் யார்? பெருஞ்சித்திரனார். சரிங்களா? உலக தமிழ் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் பெருஞ்சித்திரனார். சரிங்களா? எஸ். அப்போ உலக தமிழ் கழகம் வேற, உலக தமிழ் முன்னேற்ற கழகம் வேற. எப்படி திராவிடர் கழகம் வேறு, திராவிட முன்னேற்ற கழகம் வேறு இல்லைங்களா? ரெண்டு வேற வேறல. அதே மாதிரி தான் உலக தமிழ் கழகம் அப்படின்னு கேட்டால் நாம் பாவாணரை சொல்லுவோம், உலக தமிழ் முன்னேற்ற கழகம்னா பெருஞ்சித்திரனாரை சொல்கிறோம். சரி, தமிழின் மீது தனியாத மோகம் கொண்டவர் பெருஞ்சித்திரனார். தமிழையும் காதலையும் ஒன்றாக கண்டவர் பெருஞ்சித்திரனார். சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரி, ஸோ பெருஞ்சித்திரனுடைய மிக முக்கியமான மேற்கோள்கள். ஸோ பாருங்க, ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, தமிழ் படித்தால் அறம் பெருகும், அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமைக்கு எதிர் நிற்கும் அப்படின்னு சொன்னவர் பெருஞ்சித்திரனார். அப்போ தமிழ் படித்தனா உனக்கு அறம், அதனால் அறநெறி கிடைக்கும், அகத்தில் உன் மனசில் ஒளி பிறக்கும். சரிங்களா? திறம் பெருகும், உன்னுடைய திறன் வளரும், உரம் தைரியம் பெருகும், தீமைக்கு எதிராக நிற்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், அறிவியல் ஆய்வு செய்வாய், நீ அன்றாட செய்தி படிப்பாய் அப்படின்னு சொன்னவர் பெருஞ்சித்திரனார். சரிங்களா? எஸ். அப்போ பெருஞ்சித்திரனார் இயற்றிய பள்ளி பறவைகள் இருக்குது இல்லையா, அதனுடைய 3 பகுதிகள் பாருங்கள். குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை. சரிங்களா? எஸ். அடுத்து பழமைவாதிகளுக்கு வருவது பிணமாலை, துணி உடையவருக்கு வருவது பணமாலை அப்படின்றதையும் யார் சொன்னா பெருஞ்சித்திரனார் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியவை. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றி இது எல்லாமே கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். குறிப்பாக இவர் இயற்றிய நூல்கள்லேருந்தும் அந்த இதழ்கள் இதிலேருந்தும் கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ உலக தமிழ் கழகம் வேற, உலக தமிழ் முன்னேற்ற கழகம் வேற. சரிங்களா? எஸ். ஸோ இதெல்லாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றி கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டியவை. ஸோ அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது தமிழ் தொண்டு செய்தவர்களில் ஜியு போப் அவர்களை பார்க்க போகிறோம். ஜார்ஜ் யூக்லோ போப். சரிங்களா? ஜார்ஜ் யூக்லோ போப் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய எட்வர்டு தீவில் பிறந்தவர். சரிங்களா? ஸோ ஜான் போப், கேத்ரின் யுலாப். அதாவது போப் அப்படின்றது என்ன சார், இவர் போப் ஆண்டவரா? கிடையாது. இந்த போப் அப்படின்றது இவங்களுடைய ஃபேமிலி நேம். சரிங்களா? இவங்களுடைய ஃபேமிலி நேம், குடும்ப பேர் தான் போப் அப்படின்றது. இவர் போப் ஆண்டவர் கிடையாது. சரி சார், இவரது காலகட்டம் 1820 முதல் 1908 வரை வாழ்ந்திருக்கிறார் ஜியு போப். இவரது ஆசிரியர் யார் அப்படின்னா ராமானுஜ கவிராயர். சரிங்களா? ஸோ இவர் தான் அவருக்கு தமிழ் கற்பித்தவர். சரிங்களா? ஸோ இப்போது ஜியு போப் அவர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ போப்பினுடைய தமையனார் ஹென்றி தமிழகத்தில் கிறிஸ்தவ மதத்தை பரப்பும் குருவாக பணியாற்றினார். ஸோ அவருடைய தமையன் ஹென்றி தான் பிரதர். சரிங்களா? அவர் தான் இங்கே கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக அவங்க ஃபாதராக வந்தவர். 19 வயதில் தமிழகத்தில் சமயப்பணி ஆற்றுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜியு போப். சரிங்களா? ஸோ பாய்மர கப்பலில் சென்னை வருவதற்கு 8 மாதங்கள் ஆச்சு. இந்த 8 மாதங்களில் இவர் வடமொழியும் சரி தமிழ் மொழியும் சரி ரெண்டையுமே கற்றவர் ஜியு போப். ஏன் தமிழ் வடமொழி ரெண்டையுமே கற்றுக்கிட்டார் அப்படின்னா, இங்கே இருக்கவங்களுக்கு ஒன்று தமிழ் தெரியும், இன்னும் வடமொழி தெரியும். ஸோ இப்போ இங்கே இருக்கவங்களோட கிறிஸ்தவ மதத்தினுடைய அன்பு அமைதியை பற்றி போதிக்க வேண்டும் என்றால் அவங்க மொழி தெரியணும் இல்லையா? ஸோ அதனால் கற்றுக்கிறார். சரி, ஸோ முதல்ல சென்னை சாந்தோம் பகுதியில்
அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சாயார்புரத்திலும் சமயப்பணி ஆற்றியிருக்கிறார் ஜியு போப். சரிங்களா, இந்த சாயார்புரம் அப்படின்றது இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த சாயார்புரத்தில் ஸ்கூல்ஸ் எல்லாம் உருவாக்குனவர் ஜியு போப். சரிங்களா, 1850 இங்கிலாந்து சென்று திருமணம் செய்து கொண்டு பின் தன் மனைவியுடன் வந்து தஞ்சாவூரில் சமயப்பணி ஆற்றியவர் ஜியு போப். சரிங்களா, இவர் வந்து ஒரு புரொட்டஸ்டன்ட் பாஸ்டர். ஸோ அதனால் திருமணம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டார். சரிங்களா, ஸோ மனைவியோட தஞ்சாவூரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. பாருங்க, அதுக்கப்புறம் இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு போன்ற ஏடுகளில் தமிழ் மொழி பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதுகிறாரு. சரிங்களா, இந்த கட்டுரைகளில் புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை, தமிழ் புறவர் வரலாறும் இதெல்லாமே இடம்பெற்றிருக்குது. சரிங்களா, நீதி நூல்களிலிருந்து பொறுமை, சினமின்மை, நட்பு முதலியவற்றை மையமாக வைத்து 600க்கும் மேற்பட்ட செய்யுள்களை எடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்ற நூலை தொகுத்து அதற்கு விளக்கமும் தந்தவர் ஜியு போப். சரிங்களா, ஸோ பொறுமை, சினமின்மை, நட்பு முதலியவற்றை மையமாக எடுத்து தமிழ் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கம்பைன் பண்ணி எழுதிட்டார். சரிங்களா, இந்த தமிழ் செய்யுட்கலகம் கிட்டத்தட்ட 600 பாடல்களை கொண்டுள்ளது. அப்போ 3 பிரிவுகளாக இருக்குது. பொறுமை, சினமின்மை, நட்பு 3 அடிப்படையில் இருக்குது. ஓகே, தமிழிலிருந்து ஆங்கிலம், ஆங்கிலத்திலிருந்து தமிழ் போன்ற அகராதிகளை வெளியிட்டவர் ஜியு போப். சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் ஊட்டிக்கு போகிறார், உதகமண்டலம். இந்த உதகமண்டலத்தில் போய் அங்கே ஒரு பள்ளி ஒன்றை நிறுவியிருக்கிறார். ஆல்ரெடி சாயார்புரத்தில் ஒரு பள்ளி, அதுக்கப்புறம் ஊட்டியில் ஒரு ஸ்கூல் நிறுவியிருக்கிறாரு. அடுத்து 1885 1908 வரை தாயகம் சென்று இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். சரிங்களா, இங்கிலாந்து யூனிவர்சிட்டியில் தமிழ் மற்றும் தெலுங்கு டீச்சராக இருந்திருக்காங்க. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து 1886 திருக்குறளை முதல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜியு போப் தான். அப்போ ஆங்கிலத்தில் மட்டும் நிறையா மொழிபெயர்ப்புகள் இருக்குது. ஆனால் முதல்ல திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். சரிங்களா, 1900 திருவாசகம் இருக்குது இல்லையா, இந்த திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. சரிங்களா, இந்த திருவாசகம் தான் சொல்லுவோம் திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். வேற என்ன சார் ஜியு போப் அவர்களை பற்றி தெரிய வேண்டியிருக்கிறது? புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திரு அருட்பயன் முதலிய நூல்களையும் பதிப்பித்தவர் ஜியு போப். சரிங்களா, இவர் இறந்ததுக்கப்புறம் தமது கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு போட சொன்னவது இவர் தான். சரிங்களா, பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் கிட்டக்க என்ன ஒரு பழக்கம் இருக்கும் அப்படின்னா, இறந்தவர்களை புதைச்சதுக்கப்புறம் பைபிளில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து அப்போ இதை வந்து என் கல்லறையில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பாஸ்டராக இருந்த ஜியு போப்பு பைபிளில் இருக்க வார்த்தைகள்லாம் போடாமல் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக்கிட்டு இருக்கான்னு போடுங்க. தமிழ் ஆசிரியர்லாம் சொல்லவர், புலவர்லாம் சொல்லிக்கல, இங்கே தமிழ் மாணவன் உறங்கிட்டு இருக்கான்னு எழுதுங்க அப்படின்னு என் கல்லறையில் இப்படி தான் எழுதணும்னு சொன்னவர் ஜியு போப். சரிங்களா, அதனால தான் ரொம்ப பெருமையாக அவரை பார்க்குறோம். தருக்கம் அப்படின்றதனுடைய பொருள் அறியாய்வு. சரிங்களா, தத்துவம் என்பதன் பொருள் மெய்யறிவு அப்படின்றதை வெளி உலகிற்கு கொண்டு வந்தவர் ஜியு போப். சரிங்களா, ஸோ மேபி நமக்கு இது ரெண்டுமே கூட கேட்கலாம். ஏன்னா நமக்கு யூனிட் 7 போக மீதம் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது இல்லையா, கலை சொற்கள், பிற மொழிக்கு நேரான தமிழ் சொல். ஸோ அப்படி கூட கேட்கலாம். தருக்கம் அப்படின்னா அறிவாய்வு, தத்துவம் அப்படின்னா மெய்யறிவு. சரிங்களா, ஸோ இதெல்லாமே நமக்கு கண்டிப்பாக ஜார்ஜ் யூக்லோ போப் அவர்களை பற்றி கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வீரமாமுனிவர். வீரமாமுனிவருடைய இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. சரிங்களா, ஸோ இத்தாலியில் பிறந்தவர் இந்த பெஸ்கி. ஸோ இவருடைய காலகட்டம் 1680 1747 வரைக்கும். அப்போ காலத்தால் முந்தியவர் தான் நம்ம வீரமாமுனிவர். சரிங்களா, ஸோ இவர் இயற்றிய நூல்கள் ஞான உபதேசம், பரமார்த்த குரு கதை, சதுரகராதி. இந்த சதுரகராதி ரொம்ப முக்கியம், ஏன்னா இதான் தமிழின் முதல் அகராதி நூல். சரிங்களா, அப்போ தமிழின் முதல் அகராதி அப்படின்னா சதுரகராதி அப்படின்னு சொல்கிறோம். அதை எழுதியவர் வீரமாமுனிவர்.
ஸோ அடுத்து இவர் எழுதியது திருக்காவலூர் கலம்பகம். தொன்னூல் விளக்கம். இந்த தொன்னூல் விளக்கம் அப்படின்றது இவர் இயற்றிய இலக்கண நூல். சரிங்களா? ஆமாம், இது இவர் இயற்றிய இலக்கண நூல். அடுத்து இவரின் மிக முக்கியமான படைப்பு ஒரு காப்பியம் அப்படின்னே சொல்லலாம், தேம்பாவணி. அடுத்ததாக கித்தேரி அம்மாள் அம்மானை அப்படின்ற புக் எழுதியிருக்கிறாரு. வேதியர் ஒழுக்கம், செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், இதெல்லாம் இவருடைய நூல்கள். சரிங்களா? எஸ், இந்த கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி இவர் என்ன சார் பண்ணார்? அப்போது இவர் ஜியு போப் மாதிரி பாஸ்டர் கிடையாது, இவர் ஒரு ஜெசுட் ஃபாதர். சரிங்களா? அப்போது இங்கே சமயத்தை பரப்புவதற்காக தான் வந்திருக்கிறார் இவருமே. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஜியு போப் மாதிரி இல்லாமல் இவர் தமிழ் மொழியை கற்றுக்கிட்டதுக்கப்புறம், பொதுவாகவே ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோன்னா அந்த லாங்குவேஜில் இருக்கிற புக்கெலாம் ரீட் பண்ணுவோம்ல, அப்படி வீரமாமுனிவர் தமிழ் புத்தகங்களை ரீட் பண்ணுறார். 11 மேற்கணக்கு கீழ்கணக்கு அதெல்லாம் ரீட் பண்ணி தமிழ் இலக்கியங்களில் அவ்வளவு அறநெறிகள் இருக்கிறது. அதை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிறார் வீரமாமுனிவர். என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஒரு மதம் நான் எப்படி வாழணும் அப்படின்றத இந்த அன்பு அமைதின்ற போதனையை எனக்கு கிறிஸ்தவ மதம் சொல்லி கொடுத்ததுங்க. ஆனால் இந்த அன்பு அமைதி பொறுமை இந்த போதனைகள் அறநெறி எல்லாத்தையுமே இந்த மொழியே சொல்லி கொடுக்குதே, இந்த மொழியில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் வாசித்தாலே அம்புட்டுமே தெரிஞ்சிருதே அப்படின்னு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறார். சரிங்களா? அப்படி கஷ்டப்பட்டு வாசிக்கிறாரு. வாசித்து தன்னுடைய பேரை தமிழ் பேரை மாற்றணும்னு ஆசைப்படுறார். அப்போ கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி அப்படின்ற தன்னுடைய பெயரை இவர் தமிழில் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி தைரியநாதர் தான் மாற்றுறார். அப்போ பெஸ்கி தன்னுடைய பேரை தைரியநாதர் அப்படின்னு தான் மாற்றுறாரு, தைரியநாத சாமி அப்படின்னு தான் மாற்றுறாரு. அப்புறம் யோசிச்சு பார்க்குறாரு, இன்னும் தமிழை நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தைரியநாத சாமி இது வடமொழியாக இருக்கே, தூய தமிழில் இல்லையே அப்படின்னு சொல்லி தைரியநாத சாமி என்ற தன்னுடைய பெயரை வீரமாமுனிவர் அப்படின்னு தூய தமிழ் பேராக மாற்றிக்கிறார். அப்போ கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி, தைரியநாத சாமி, வீரமாமுனிவர், அப்படி தான் பேர் மாற்றி வீரமாமுனிவராக வந்துடுறாரு. ஸோ இப்போ வீரமாமுனிவர் வந்தாச்சு, பேரை மாற்றிட்டாரு. இந்த தமிழ் மொழி இவ்வளவு அற்புதமான மொழியாக இருக்கிறது. இந்த மொழியை நாம் உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை பார்க்குறாரு. அப்போ அந்த தமிழ்மொழி எழுத்து வடிவமே பிரச்சனையாக இருக்குது. இப்போது எப்படி சார் இருக்குது? இந்த குரில் நெடில்ன்ற வேறுபாடு இருக்க மாட்டேங்குது, மெய்யெழுத்துக்கு மேலே புள்ளி இருக்க மாட்டேங்குது. அது மாதிரி ஒரு சொல் அப்படின்னா அந்த ஒன்றால் திரும்ப சொல்கிறேன், அது மாதிரி சொற்களுக்கு இடையில் கேப்பே இல்லைங்க. பொதுவாக நம்ம சீர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நடுவில் ஒரு ஸ்பேஸ் விடணும்ல, அப்படி ஒவ்வொரு சொல்லுக்கு இடையில் ஸ்பேஸ் விடணும், அந்த ஸ்பேஸ் எதுவுமே இல்லை. அப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்த்து வீரமாமுனிவர் என்ன பண்ணுறாருன்னா, தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வரார். என்னென்ன சீர்திருத்தம்? மொதல் விஷயம், குரில் நெடிலுக்கான வேறுபாடை சொல்கிறார். ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு அப்படின்னு குரில் நெடில் வேறுபாடு தனியாக இருக்கணும், மெய்யெழுத்துக்கு மேலே புள்ளி இருக்கணும், ஒவ்வொரு சொற்களுக்கும் இடையில் ஸ்பேஸ் விடணும் அப்படின்ற மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வராது. அப்போ ஏன் எப்படி சீர்திருத்தம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, தமிழ் மொழி அற்புதமான மொழி, மனுஷன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அறநெறிகளையும் சொல்லக்கூடிய மொழி. இந்த மொழி வாசிக்க கஷ்டமாக இருக்கக்கூடாது, அப்போ எளிமையாக இருந்தால் தான் எல்லோரும் வாசிக்க முடியும், எல்லாரும் வாசித்தால் தான் தமிழினுடைய மகத்துவம் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக இவர் சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாரு. சரிங்களா? ஸோ அதனால தான் வீரமாமுனிவரை பற்றி நம்ம படிக்கிறோம். சரிங்களா? தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர். சரி, பார்ப்போமா? பாருங்கள் இவருடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு. அப்போ வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் யார் அப்படின்னா, மதுரை சுப்ரதீப கவிராயர், இவர் தான் தமிழ் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? வீரமாமுனிவர் திருச்சி சந்தா சாஹிப் அவர்கிட்ட திவானாக பணிபுரிஞ்சிருக்கிறாரு. சரிங்களா? எஸ், இந்த சந்தா சாஹிப் வீரமாமுனிவர் அப்படின்றவரை இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு சொல்கிறார். அது என்னையா இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு? தூய துறவி அப்படின்றது அதுக்கான அர்த்தம். சரிங்களா? அப்போ இஸ்மத் சன்னியாசின்னு என்னப்பா அப்படின்னா தூய துறவி அப்படின்றது அர்த்தமா? சந்தா சாஹிப்பு வீரமாமுனிவர் கொடுத்த பட்டம் அது. சரி, சதுரகராதியில் இதான் தமிழின் முதல் அகராதி நூல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சதுரகராதியில் வீரமாமுனிவர் 96 வகையான சிற்றிலக்கியங்களை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? கலம்பகம், அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களை இயற்றியவர் வீரமாமுனிவர். சரிங்களா?
கான்ஸ்டன்டைன் என்ற இத்தாலிய சொல்லுக்கு அஞ்சாதவன் அப்படின்றது பொருள். அதனால தான் தன் பெயரை பாருங்கள் தைரியநாதன் அப்படின்னு வச்சார். அப்போது தைரியநாதன் சாமின்றதுனால தைரியநாத சாமி. சரிங்களா? அப்போ தைரியநாத சாமியிலிருந்து அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, வீரமாமுனிவர்னு தூய தமிழ் பேரை மாற்றிக்கிட்டாரு. சரிங்களா? தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர் வீரமாமுனிவர். சரிங்களா? அடுத்ததாக யோசேப்பு அல்லது சூசை அல்லது ஜோசப் அப்படின்ற பெயரை இல்லைப்பா அதுக்கு அர்த்தம் வளன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினது இவர் தான். சரிங்களா? அப்போ இந்த யோசேப்பு இல்லைனா சூசை அப்படின்றது எல்லாமே இயேசுநாதருடைய வளர்ப்பு தந்தையின் பெயர். அதனால் சூசையப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஜோசப் அப்படின்றத சூசையப்பர் யோசேப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, ரெண்டுமே தப்பு. தமிழில் ஜோசப் அப்படின்றதுக்கான தமிழாக்கம் செஞ்சோம் அப்படின்னா வளன் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வளன் அப்படின்னு வச்சிருக்கிறார். அப்போ வீரமாமுனிவர் பார்த்தீங்கன்னா பரமார்த்த குரு கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுகிறாரு. இந்த பரமார்த்த குரு கதை தான் முதல் நகைச்சுவை நூல், இல்லைனா முதல் ஏளன நூல் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், தமிழின் முதல் அகராதி சதுர அகராதி. தமிழின் முதல் ஏளன நூல் இல்லை நகைச்சுவை நூல் பரமார்த்த குரு கதை. சரிங்களா? எஸ். 1710 தமிழகம் வந்து 37 வருஷம் சமய பணி ஆற்றியிருக்கிறார். சரிங்களா? எஸ். 1747 அம்பலக்காடு அப்படின்ற இடத்துல இயற்கை எழுதியிருக்கிறாரு. சரிங்களா? இவருக்கு இத்தாலி, லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகள் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 7 மொழிகள் தெரிஞ்சிருக்கு. வேறு என்ன சார் அவரை பற்றி கண்டிப்பாக தெரியணும்? இந்த லத்தீன் மொழியில் திருக்குறளை, சரிங்களா, இந்த திருக்குறள் இருக்குது இல்லையா, திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் தான். சரிங்களா? இந்த வீரமாமுனிவரின் எழுத்து சீர்திருத்தத்தின் மூலமாக நமக்கு ஒட்டு மொத்தமாக இந்த தமிழ் மொழி உலகம் ஃபுல்லாக சென்றடைஞ்சிருச்சு. இப்போ பொதுவாகவே சோஷியல் மீடியாவில் தக் லைஃப்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம் இல்லைங்களா? எஸ், அது மாதிரி வீரமாமுனிவர் ஒரு தக் லைஃப் பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னா, இந்த இயேசுநாதருடைய வளர்ப்பு தந்தையான யோசேப்பு இருக்கிறார் இல்லைங்களா, அவரை பற்றிய குறிப்புகள் பெரிய லெவலில் இந்த பைபிளில் இல்லை. அப்போது யோசேப்பு பற்றிய குறிப்புகள், அதாவது வளனார், இந்த வளன் பற்றிய குறிப்புகளை அவர் தேடுறார். தேடி ஆராய்ச்சிலாம் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த யோசேப்பு பற்றிய குறிப்புகள் அடங்கிய ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அப்படி அவர் யோசேப்பை பாட்டுடை தலைவனாக வைத்து எழுதிய புத்தகம்தான் தேம்பாவணி. சரிங்களா? இந்த தேம்பாவணி அப்படின்றத பேர் வச்சதுலேயுமே தேம்பாவணின்னு வித்தியாசமாக பேர் வச்சிருக்கிறார். நம்ம படித்து பார்த்தோன்னா அந்த தேம்பாவணியை 2 விதமாக பிரிக்க முடியும். தேன் கூட்டல் பாக்கூட்டல் அணி அப்படின்னு. அப்போது தேன் கூட்டல் பாக்கூட்டல் அணி அப்படின்னு பார்த்தோன்னா தேன் போன்ற பாக்களால் ஆன மாலைன்னு அர்த்தம் இல்லைங்களா? இல்லை தேன் போன்ற பாக்களால் ஆன பாடல் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதே இதை தேம்பா குட்டல் அணி அப்படின்னு பிரிக்கிறோம் சார். அப்படி பிரித்தா தேம்பானா வாடாத, அணின்னா மாலை, வாடாத மாலைன்னு பொருள். அப்போ இவர் பேர் வச்ச தேம்பாவணி அப்படின்றதே 2 விதமாக பிரித்து அர்த்தம் கொள்கிற மாதிரி வச்சுருக்கிறாரு. சரிங்களா? ஸோ அப்படி வீரமாமுனிவர் என்ன தக்லீஃப் தான் தேம்பாவணியில் பண்ணார் சார்? வளனாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேம்பாவணியை வாசிக்கணும். தேம்பாவணியை வாசிக்கணும் அப்படின்னா தமிழ் தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா அவர் எழுதிய காலகட்டத்தில் தேம்பாவணி நூலை, ஏன்னா அவருக்கு 7 மொழிகள் தெரியும் இல்லைங்களா? அப்போ வளனாரை பற்றி எழுதணும் அப்படின்னா அவர் லத்தீன்லேயோ, இத்தாலியத்திலையோ, கிரேக்கத்திலையோ, எபிரேயத்திலோ எழுதியிருக்கலாம். கிறித்தவர்கள் அதை வாசிச்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எழுதாமல் தமிழ் எழுதி வச்சிருக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்கள், பைபிள்லேயே வளனாரை பற்றிய குறிப்புகள் நிறையா இல்லைங்க. இப்போ வளனாரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்படி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு தேம்பாவணியை வாசிக்கணும். தேம்பாவணியை வாசிக்கணும்னா தமிழ் கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். என்ன தக்லீஃப் பார்த்தீங்களா? எஸ். ஸோ இதெல்லாமே வீரமாமுனிவர் அவர்களை பற்றி கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டியவர். அப்போது யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் நாம் இந்த 4 தமிழ் அறிஞர்களையும் எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. மீண்டுமாக இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.